எப்படி இருக்கு ஜெடி பல்டி இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மலையாள படம். ஆனா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி தமிழ் படம் பார்த்த மாதிரியே ஃபீல் இருக்கும். காரணம் பாத்தீங்கன்னா கொடுத்த டப்பிங்கும் வாய்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. அதுல முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ராவான படம். அதாவது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, நம்ம கோரிப்பாளையம் படம் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கோரிப்பாளையத்துல வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. அங்க வந்து நடக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து நாம் ஒரு கூட்டணி கூட சேர்ந்து அதுக்கப்புறம் மாறுற விஷயம் இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா அந்த படத்தோடைய இதுவே இருக்கும். ஆனா எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும். ஆனா படம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அதுலயும் வந்து இவரு நல்லா நடிச்சிருந்தாரு. தனுஷ் அவருடைய அண்ணன் செல்வராகவன் அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 4 பேருடைய கேரக்டர்ல 2 கேரக்டர் வந்து ஒண்ணு வந்து ஒரு பேர் தெரியல. ஆனா அவரு சூப்பர் கேரக்டர் நல்லா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா சாந்தனு அவர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. மொத்தத்துல படம் வந்து ஒரு ராவான ஒரு தரமான படம். இந்த படத்த வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும். பார்க்காதவங்க பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையும் தமிழ்ல கோருப்பாளி ஒரு படம் விடுவோம். அதுதான் இந்த படம். அந்த படம் பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அடுத்த ஒரு படத்த பத்தி வெயிட் பண்ணலாம்.